குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரவுள்ளதை முன்னிட்டு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை மாலை ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வருகை தர இருக்கிறார். இதனை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவில் பந்தல் அமைக்கும் பணி மற்றும் தூய்மைப் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் வருகை முன்னிட்டு கோவில் முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். நாளை தினம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் வருகை முன்னிட்டு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது? கோவிந்தராஜ். இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாளை செப்டம்பர் 3ஆம் தேதி திருவாரூர் மாவட்ட பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்பதற்காக திருச்சி விமான நிலையத்திற்கு காலை வருகை தருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு திருவாரூர் செல்லும் ஜனாதிபதி தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக வருகை தருகிறார். தொடர்ந்து நாளை மாலை இங்கு சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக வருகை தர உள்ளதனை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் கோவில் அருகே கொள்ளிடக்கரையில் ஹெலிபேடு தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூரிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக வருகை தரும் ஜனாதிபதி இங்கு தரையிறங்கியவுடன் இங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு செல்கிறார். அங்கு சாமி தரிசனம் மேற்கொள்கிறார். அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் ஹெலிபேடு தளத்திற்கு வந்து இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். இதன் காரணமாக ஸ்ரீரங்கம் கோவில் முழுவதும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. தொடர்ந்து அங்கு முன்னேற்பாடு பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவில் முழுவதும் அங்கு சுத்தம் படுத்தும் பணிகளும் மேலும் அங்கு பந்தல் அமைக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பாதுகாப்பு நலன் கருதி அங்கு கோவில் உள்ளே இருப்பவர்கள் யார் யார் இருக்கிறார்கள், எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பது குறித்த தகவலும் சேகரிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அங்கு தற்போது வரை கோவிலில் உள்ள யாரும் அங்கிருந்து அகற்றப்படுவோ அங்கிருந்து வெளியேற்றப்படுவோ இல்லை. தற்போது நம்ம அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அங்கு இருப்பவர்கள் வெளியேற்ற வேண்டும் எனவும் வாய்மொழியாக கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு இருப்பவர்கள் தொடர்ந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ்.